நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதுவே பார்த்தா ஒரு 20 கிலோ வெங்காயத்துக்கு வரும். இது ஒரு நாளைக்கு 20 கிலோ, குறைஞ்சபட்சம் 20 கிலோ உரிக்கணும். இது எதுக்குன்னா சாம்பாருக்கு, குருமாவுக்கு, ஆனியன் ரைத்தாவுக்கு, பிரியாணி இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த அண்டா ஃபுல்லாக இதேமாரி 2 அண்டா ஃபுல்லாக உரித்து வைக்கணும். இப்போவே மணி 8 ஆச்சு. இதை உரிச்சிட்டு நான் எப்போ போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு படுக்கிறதே நைட்டு 11 மணி ஆகிடுது. காலைல 4 மணிக்கு எழுந்து வரணும். இப்படிலாம் கஷ்டப்படுறோம். அதாவது ஒரு ஜான் வயிற்றுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். பார்த்துக்குங்க. கஷ்டப்பட்டால் தாங்க சோறு, உழைச்சா தான் சோறு. கொஞ்சம் கூட ஓய்வே இருக்காது கிச்சனில். பார்த்திங்கன்னா காலைல 4 மணிக்கு வந்தால் மதியம் 12 மணிக்கு 12 மணிக்கு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் இருக்கும். திரும்ப மாவாட்டணும், பாத்திரம் வளர்க்கணும், வெங்காயம் வெட்டணும், தக்காளி வெட்டணும், தேங்காய் துருவணும். ஒரு நாளைக்கு தேங்காவே 56 தேங்காய் போல் துருவணும். இவ்வளோ கஷ்டம் இருக்குங்க. இவ்வளோ கஷ்டத்தில் தான் நாங்கள் சிரமப்பட்டுட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். மிஷினுக்கு கூட ஒரு நாள் மெயின்டெனன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி லீவ் விடுவாங்க. எங்களுக்கு லீவும் கிடையாது. அவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை பை. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் நான் பார்ப்பேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை பை.